ஆணி மாத ராசி பலன்களையும் 12 ராசிக்குரிய இந்த மாதத்தில் சொல்ல வேண்டிய சூட்சமமான ஒருவரி மந்திரத்தையும் இன்று நாம் பார்ப்போம். ராசி பலன்கள் மூலமாக நல்லது நடக்குங்களா அப்படின்னா ஒரு மனிதனுக்கு நம்பிக்கையை தருவதுதான் ஜோதிடமும் பரிகாரமும் மந்திரங்களும் வழிபாடுகளுமே. உங்கள் வாழ்வில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் நம்பிக்கையை அதிகரிக்க பல ரகசியங்களை நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்த ஆணி மாதத்துல 12 ராசிக்குரிய ராசி பலன்கள் ரொம்ப ஷார்ட்டா ஸ்வீட்டா உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்றேன். முழுமையாக பாருங்க. உங்களோட அனுபவத்தை தொடர்ந்து இதை பதிவு செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் இதை பதிவு செய்து வருகிறோம். உங்களுக்கு நாம் கூறக்கூடிய இந்த எளிய தமிழ் முறைப்படியான தமிழ் மாத ராசி பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால் அடுத்தடுத்த மாதங்கள் இன்னும் சிறப்பான விஷயங்களை இதில் ஆட் பண்ணி உங்களுக்காக பகிர்ந்து கொள்வோம். இப்போது ஒவ்வொரு ராசியாக நம்மளோட இந்த மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நோய்களும் காணாமல் போக வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொண்டு இதை நான் தொடங்குகிறேன். அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை. குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை. குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே. உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைந்திருக்கட்டும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க பணமுடன். ஜெய் ஆனந்தம். ஆணி மாதம் உங்களுக்கு அற்புத மாதமாக அமையட்டும். மேசராசி அன்பர்களே, முயற்சிகளில் வெற்றி, ஏற்றமான முன்னேற்றமான காலம். உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். செய்கிற செயலில் கவனமாக இருங்க. பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதும் ஓம் சூரிய நாராயண நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை உச்சரித்து நாட்களை தொடங்கினால் வெற்றிகள் பெருகும் ஆணி மாதம் முழுவதும். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்கள், உற்சாகமான மாதம், புத்துணர்ச்சியான மாதம், நோய்களில் இருந்து வெளிவரக்கூடிய மாதம். வார்த்தைகளில் கவனமாக இருங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவுள்ள வார்த்தையை விடாதீங்க. டிராவல் அதிகமாகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதம் விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. ஓ மகாலட்சுமியே நமோ நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்தது மிதுன ராசி அன்பர்களே, உத்தியோகத்துல உயர்வு, வியாபாரத்துல வெற்றி, குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய மாதம். இந்த மாதத்துல உங்க குடும்பத்துல பெண்களால் உங்களுக்கு வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரலாம். அக்கம் பக்கத்தினர் கவனமாக இருங்க. பினான்சியல்ல பண வரவு அதிகமாக வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். புதன்கிழமை சக்கரத்தாழ்வாருக்கான மந்திரங்களை ஜெபிப்பதும் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லுவதும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையையும் வெற்றியையும் தரும். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, கவர்மெண்ட் ரிலேட்டடாக முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வெற்றிகரமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய மாதம். பொருளாதார மேம்பாடு அதிகரிக்கக்கூடிய மாதம். உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருங்க. தோல் சார்ந்த ஏதாவது பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருங்க. சிவசக்தி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனேயே நீங்க சிவனுக்கு சிறப்பு வில்வ அபிஷேகம் செய்வதும் திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் போய் வழிபட்டு வருவதும் குடும்பத்துக்கு நன்மையை தரும். ஓம் நமசிவாய மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி இந்த மாதத்தில் செயல்படுத்துங்கள். வெற்றி பெருகும். அடுத்தது சிம்மராசி அன்பர்கள், மகிழ்ச்சியான மாதம், குதூகலமான மாதம். பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தனவரவு அதிகரிக்கும். எதிர்பாராத சொத்துக்கள் மூலமா நல்ல விஷயங்கள் தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும். நோய்கள் வரக்கூடிய குடும்பத்தில் யாரோடு ஒரு பெரிய நோய் வருவதற்கான சூழல் கவனமாக இருங்க. ஒவ்வொரு நாளும் சூரிய பகவானை வழிபடுவதும் ஓம் சூரிய நாராயணா நமோ நம என்ற மந்திரத்தை ஜபம் செய்வதும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பதும் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தில் பெரும் வெற்றியை தரும். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது கன்னிராசி. உற்சாகமான மாதம். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, வருமானம் உயர்வு, சேலரி உயர்வு ஏற்படக்கூடிய மாதமாக இருக்கும். மிக முக்கியமாக கன்னிராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கு வெற்றிகள் பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. பெருமாள் வழிபாடும் அமாவாசைக்கு குலதெய்வ வழிபாடு வழிபடுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஓம் காமாட்சி அம்மனே நமோ நம என்ற மந்திரத்தை
தினமும் 27 முறை ஜபம் செய்து நாளை தொடங்குங்கள், வெற்றி பெருகும். துலாம் ராசி அன்பர்களே, அதிர்ஷ்டகரமான மாதம். எதிர்பாராத வாய்ப்புகள், எதிர்பாராத வாழ்வில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெருகும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கும் பெருமாளுக்கும் விரதம் இருந்து பெருமாள் கோயிலில் போய் வழிபாடுகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி செயல்படுவது துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரும் வெற்றியை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்கள். பணவரவு இருக்கும். இதுவரைக்கும் இழுத்துட்டு இருந்த பணம் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். புண்ணியமான இன்வெஸ்ட்மெண்ட்டுகளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை ஏற்படுத்திக்கங்க. அது என்னங்க புண்ணியமான இன்வெஸ்ட்மெண்ட்னா, நாளை வருங்காலத்தில் குழந்தைய பேர்ல ஒரு தெளிவான இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்க பண்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். குரு வழிபாடும் முருகன் வழிபாடும் ரொம்ப நல்லது. லாக்டவுன் முடிஞ்சோன்னா பழனிமலை முருகனை தரிசனம் செய்யுங்க, வெற்றிகள் பெருகும். ஓம் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை உச்சரித்து நாளை தொடங்குங்கள், வெற்றிகரமாக அமையும். அடுத்தது தனுசு ராசி அன்பர்களே, முன்னேற்றத்திற்கான மாதம். ஆனா சண்டை சச்சரவுகள், வார்த்தைகளால சில சங்கடங்கள் குடும்பத்திலும் தொழிலிலும் ஏற்படக்கூடிய மாதமா இருக்கும். நீங்க செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் கவனமாக இருங்க. வியாழக்கிழமை விரதம் இருந்து ஓம் குருவே நமக என்கின்ற மந்திரத்தை 27 முறை ஜபம் செய்யுங்க, நன்மைகள் பெருகும். அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்கள். முயற்சிகள் வெற்றி, பணவரவு அதிகரித்துக் கொண்டே இருக்கும். பல் சார்ந்து கண் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வார்த்தைகள் நிதானமாக இருங்கள். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனீஸ்வர பகவானை வழிபடுவதும் ஓம் சனீஸ்வராய நமக, சனி ஈஸ்வராய நமக என்கின்ற மந்திரத்தை 27 முறை தினமும் சொல்வது நன்மையை தரும். அடுத்தது கும்பராசி அன்பர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம், அகமகிழ்ச்சி ரொம்ப அதிகமாக ஆகக்கூடிய மாதமா இருக்கும். உடல் நலம் கொஞ்சம் குன்றி அதற்கப்புறம் ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் விரதம் இருப்பது நல்லது. ஆஞ்சநேயரை வழிபடுவதும் பைரவரை வழிபடுவதும் உங்களுக்கு நன்மையை தரும். ஓம் பைரவராய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்கள். அடுத்ததாக மீனராசி அன்பர்கள். லாபம் அதிகரிக்கும், இடமாற்றம் அதிகரிக்கும், தொழில் வாய்ப்பு தேடி வரக்கூடிய சூழல்கள் ஏற்படும், நட்புகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாக இருக்கும். குரு வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. சித்தர்கள் வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓம் காகபுஜண்டவரே நமோ நம அல்லது நற்பவி என்கின்ற மந்திரத்தை தினமும் 27 முறை சொல்லி அந்த நாளை தொடங்குங்கள். நாள் முழுவதுமே, மாதம் முழுவதுமே வெற்றிகரமான மாதமாக இருக்கும். அன்பர்களே, 12 ராசிக்குரிய ஆணி மாத ராசி பலன்களை ரொம்ப சிம்பிளா உங்களுக்காக சொல்லியிருக்கேன். நாங்க சொன்ன விஷயத்தை விட அந்த மந்திரத்தை நம்பிக்கையோட இந்த மாதம் முழுவதும் 27 முறை தினமும் சொல்லி செயல்படுங்கள். நல்ல நேர்மறையா எண்ணி நேர்மறையான செயல் செய்து பாதுகாப்பாக இருந்து செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். கை கொடுக்க வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன், மனதார வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து பல்வேறு சூட்சம பதிவுகள் உங்களுக்கு பதிவு பண்றோம். வர ஜூன் 24ஆம் தேதியில் இருந்து ஸ்ரீ லிகித ஜபம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான 9 நாள் 11 நாள் வரக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் பயிற்சியை நடத்த இருக்கின்றோம். வெறும் 250 ரூபாய் மட்டும்தான் இந்த பயிற்சி கட்டணம். இதுல குலதெய்வ மந்திரம்னா என்ன, உங்க 12 ராசிக்குரிய மந்திரத்தை எப்படி வசியப்படுத்தணும், நட்சத்திரக்குரிய மந்திரத்தை எப்படி வசியப்படுத்தணும், மந்திரத்தை உரு போடுறது எப்படி அப்படிங்கறதெல்லாம் எளிய முறையில வாட்ஸ்அப்லயே உங்களுக்காக சொல்லித்தர இருக்கின்றோம். அதை கற்றுக்கொள்வதற்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் தரக்கூடியதுதான் எங்களோட சேவையே. அக்ஷயம் டிவைன் சென்டர் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் நல்லதையே சிந்திப்போம். இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் கோடி. ஜெய் ஆனந்தம்.